டிப்ளமோ நான் படித்தது வந்து தூசி பாலிடெக்னிக்ன்ற ஒரு காலேஜ். அங்கே வந்து ஹாஸ்டலில் இருந்து. ஸோ அந்த காலேஜ் டியூரேஷன் ஆஃப் 3 years. அந்த 3 yearsல மேக்ஸிமம் காலேஜ் என்னென்ன வேலை ஸ்டே பண்ணுவாங்க எல்லா வழியிலையும் தங்கிட்டேன் நான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போகும்போது ஹாஸ்டலில் ரூமில் இந்த மாதிரி நம்ம நார்மலாக எல்லா பீப்புள்ஸும் ஒரு 100 பேர் 150 பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க. நார்மலாக இந்த பாய்ஸ் ரேகிங்கு அதெல்லாம் நடக்கும். அது வந்து ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் என்னாச்சு, பசங்க வந்து நிறைய இந்த மாதிரி தேட்டருக்குலாம் போயிட்டு வரோம். நைட்டு காமன் கிடையாது எங்கள் காலேஜில். பின்னோடியாக இறங்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக பாலாறு தான். பாலாத்தில் இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக காஞ்சிபுரம் போயிட்டு படத்துக்கு போயிடுவோம். இந்த மாதிரி போயிட்டு வர்றது மாட்டிக்கிட்டு எல்லாருக்கும் ஃபைன்லாம் கட்ட வச்சாங்க. என்னெல்லாம் சி ஃபைன் போட்டு கட்ட வச்சாங்க. சி ஃபைன் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் கேள்விப்பட்டது. சினிமா ஃபைன். என்ன ஃபைன்ரா போடுறதுன்னு அந்த மேடம் கேட்டுச்சு. சினிமாவுக்கு போயிட்டு வந்து மாட்டிக்கணும். அப்போ சி ஃபைன் போட்டு அந்த பேப்பர் இன்னும் எங்கேயும் இருக்கும். அந்த கட்டின ஃபைன் பேப்பர் 200 ரூபா கட்டின ஃபைனு. அந்த தேட்டருக்கு போன டிக்கெட்டே 10 ரூபா தான். காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அங்கே படம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் 150 ரூபா. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு 15 ரூபா தான் டிக்கெட்டு. பேராண்மை படம் மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 தடவை பார்த்துருப்போம். அந்த படம் மட்டும் அந்த தேட்டரில் ஏசியோட போடுவோம். 10 ரூபா கொடுத்து பார்த்தோன்னா ஏசியோட போடுவோம். காஞ்சிபுரத்தில் அந்த தனியா அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்னாச்சு, மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க, ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்ட்டு. இவன் தான் எங்கேயும் அடி வாங்கியிருக்கான் இருக்கு. அதானே லவ் ஸ்டோரியா? இல்ல பரவாயில்ல, ஒண்ணு பண்ணதே முடிஞ்சு போய் முட்டி போட்டு இருக்கேன் நான். ஓகேவா? சோ அந்த மாதிரி இஷ்யூ ஆனதுனால சுவாரஸ்யம்னா நான் கொடைக்கானல் போய் குணாக்கேவ்ல தான் போய் ஒளியணும். கொடைக்கானல் போய் அவர் நிறைய வச்சிருப்பாரு. நான் சொல்லி முடிச்சிடுறேனே. என்னோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் அதுதான், இந்த காலேஜ் டேஸ் தான். அதுல வந்து என்னன்னா நிறைய கத்துக்கவும் செஞ்சேன், அதனால சொல்ல வரேன். அந்த டைம்ல என்னாச்சு, ஹாஸ்டல் முடிஞ்சது. ஹாஸ்டல்ல வந்து எல்லாரையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்களா பசங்க, அவங்களுக்குலாம் வந்து எங்க போறதுன்னு தெரியாதுல்ல. அவங்கள தூண்டி விட்டு நம்மளால வெளியே போயெல்லாம் சர்வே பண்ண முடியாது. ஸோ ஆன் டைம் இங்கே வந்துடும். நம்ம போயிட்டு அதுக்கு போனோம்னா செலவு அதிகமாகும். அதனால என்ன பண்ணேன், இவங்களை தூண்டி விட்டு நான் இல்லை எல்லாம் சேர்ந்து நீங்க தூண்டி விட்டு வந்து நான் அங்கேயும் போய் பாயாசம் தான் போட்டுட்டு இருந்தேன் சொல்றாதீங்க. வச்சு அவங்கள பேச விட்டு அப்புறம் ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அந்த பிளாக் பண்ணதை. நாங்கள் ஒரு 6 பேர், சீனியர்ஸ் மட்டும் ஒரு 6 பேர், ஜூனியர்ஸ் ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 2 ரூம் தரோம் இருந்துங்க. 6 மாதம் தான் அவங்களுக்கு டைம், அதுக்குள்ளே ரூம் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 6 மாதம் வந்து ஹாஸ்டலில் ஒரு 1.5 years வந்து ஹாஸ்டலில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அதில் என்ன ஒரு 150 பேர் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்து உங்கள் சண்டை நிறைய ப்ராப்ளம் நடக்கும். அதில் இந்த 12 பேரும் ஜூனியர்ஸ், நாங்கள் 2 பேர் தான் சீனியர்ஸ். எப்போ இது வந்து செகண்ட் இயர்லேயே எனக்கு கிடைச்சிச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம என்ன சொன்னாலும் செய்வானுங்க பசங்க, எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வெளியே அனுப்பி விட்டாங்க 6 மாதத்துக்கு அப்புறம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்தோம். அங்கேருந்து வந்து போகிறது நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஸோ அது கைண்ட் ஆஃப் ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அங்கேருந்தும் வெளியே அனுப்பி விட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இவங்க பண்ணுற கரைசல் தாங்க முடியாமல், ஆனால் பேச்சுலர்ஸ் பசங்களே தேவையில்ல, நாங்கள் வந்து ஃபேமிலிக்கே விட்டுக்கிறோன்னு சொல்லி தொத்தி விட்டாங்க. அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க வீட்டில் காஞ்சிபுரத்தில் சிட்டிக்கு நடுவில் வந்தாச்சு. இங்கே இது வந்து கிராமம். இங்கே என்னன்னா சாப்பாடே கிடைக்காது நைட்டில். கிட்டத்தட்ட ஒரு வருஷம், கரெக்டாக 1 வருஷம், செகண்ட் இயர் முடிச்சுட்டு 3rd இயர் மிட் வரைக்குமே வெறும் 1 வருஷத்துக்கு நான் பரோட்டா மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நைட்டு வெறும் பரோட்டா. நல்ல கேள்வி. சும்மா வந்தா தெளிவா சொல்லணும். ஒரு முட்டை ஆம்லெட் ஒரு வருஷத்துக்கு பரோட்டா மட்டும் தான் சாப்பிட்டுருவா. சைலிட்டா பட்டார்ல
அவர் எது கேட்சுவலா கேக்குறாங்க.